தெரிஞ்சுக்கலாமா? இயேசு பிதாவே, இந்த கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. Father, I commit my spirit to you. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை என்னுடைய ஆவியை என்னுடைய கருத்துல என்ன செய்ய ஒப்புவிக்கிறேன், கமிட் பண்றேன்னு சொல்றாரு. அல்லது சரண்டர் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவி, நம்முடைய ஆவியில 3 இருக்கு. என்னன்னா நம்முடைய ஆவி தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிறது ஆவி மனுஷன். அவங்க உள்ள இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து ஜன்னலுடைய எட்டி பார்க்குறீங்க. என்ன எட்டி பார்க்குறீங்க? 2 கண்ணு வழியா நீங்க எட்டி பார்க்குறீங்க. உள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி கண்ணு வழியா எட்டி பார்க்குது, காது வழியா கேட்குது. கண்ணு தான் 2 கண்ணு தான் ஜன்னல். இல்லையா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்களுக்குள்ள நீங்க யாரு? ஆவி மனிதன். இப்ப இயேசுக்கும் அப்படிதான். இப்ப மரியாள் அவங்க தான் இயேசுக்கு என்ன கொடுத்தாங்க? சரீரம். ஆனா ஆவியை கொடுத்தது யாரு? தேவன். அவரே தேவன் தான். அவர் தான் ஜீவன் அங்க இருந்தாரு. இப்ப மரியாள் வயிற்றுல என்ன செஞ்சாரு? ஆவியை கொடுத்தாரு. இல்லையா? வந்து மாம்சத்தில் இருந்தாலும் இப்ப ஜீவனை கொடுக்கிறார். இப்ப ஆதியாகமத்துல ஆண்டவர் மனுஷனை மனிதனை உருவாக்கி தன்னுடைய ஜீவன் ஊதுறார். அப்பொழுது அவன் ஜீவாத்மா. அவன் நாசியில் ஊதும் பொழுது ஜீவன் ஆவியில் உள்ள மனுஷனா ஜீவாத்மா உள்ள மனுஷனா மாறிட்டான். இல்லையா? இப்ப ஆவியை விட்டு கொடுக்கிறார். விட்டு ஆவியை கொடுக்கும் பொழுது என்ன செய்றாரு? பிதாவின் இடத்துல தான் கொடுக்கிறார். இப்ப நீங்க ஆவி யாராட்ட கொடுத்துருக்கிறீங்க? வீட்டுக்காட்ட கொடுத்துருக்கேன், பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கேன், அடுத்த இடத்துல எடுத்துரும் வேலை செய்யற இடத்துல எல்லாம் ஆவி குடிச்சுவாங்கன்னு சொல்லுவோம். இல்லையா? அப்புறம் காதல்கிட்ட கொடுத்துட்றாங்க, அப்புறம் எங்கேயாவது ஸ்கூல்ல கொடுத்துட்றாங்க, அங்க கொடுத்துறாங்க. நம்ம ஆவி எல்லாம் முழு ஆவி ஆட்ட கொடுக்கணும். பிதாவே அப்படின்னு நீங்க வந்து வெறும் கூடுதான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிதான் என்ன செய்யணும்? கடவுளை தேடணும். அந்த சரீரத்தை என்னுடைய கட்டளை மாதிரி இந்த ஆவி ஆட்ட முழுவதும் நான் கொடுத்துடணும். இந்த ஆவியை பாதி ஆக்கிடக்கூடாது. சாலமோன் என்ன செஞ்சான்? பாதி இதை மட்டும் பாதி ஆவி ஆண்டு கொடுத்தா, பாதி ஆவி உலகத்துக்கு கொடுத்தான். அப்படின்னா அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சவுல் தன்னுடைய ஆவியை ஆண்டு கொடுக்க இறுதி மற்றவனா மாட்டான். ஆவியை பேருக்கு மட்டும் ஆண்டவரை சோதரம் 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 பழி விடுவோம் அப்படி இப்படி சொல்லி முதல் கொடுத்தா 2 வாங்கிட்டான் ஆண்டு. இல்லையா? அப்படி நம்ம ஆவியை கொடுத்துட்டு சிலர் வாங்கி பின்னாங்கி போயிடறாங்க. பாதி ஆண்டுக்கு பாதி மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது. இல்லையா? அப்ப நீங்க உங்களை நேசிக்கிற மனுஷனுக்கு கொடுத்தீங்க வச்சுக்கிடுவோம். உங்களை நேசிக்கிற யாராவது உங்களை வைக்கப்படுது, அப்போ உங்க மனசு வேதனை வரும். அதான் சொன்னது, முதல்ல ஆண்டவருக்கு உங்க ஆவியை முழுவதும் கொடுக்கணும். உங்களுடைய ஆவியை பிதாவிடத்துல கொடுக்கணும். அதை சரண்டர் பண்ணிட்டார், அவருக்கு கமிட் பண்ணிட்டார், ஒப்பு கொடுத்தார். இந்த ஆவியில 3 காரியம் இருக்கு. ஆனா ஆவியில சித்தம். நம்ம முடிவு எடுக்கிறோம்ல, சித்தம் எது? இது கடவுளுடைய சித்தமா, இது கடவுளுடைய சித்தம் இல்லையா கேட்கிற முடிவு. இது அந்த முடிவு எடுக்கிற தன்னை யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்க முடிவெடுத்துட்டாங்க. வாழ்க்கையில படிப்புனாலும், கல்யாணம்னாலும், வேலைனாலும், எதிர்காலம்னாலும், ஏசப்பா என் ஆவி ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் உங்களோட அப்படின்னு சொல்லி நம்ம அதுதான் நம்முடைய சரண்டர் பண்றோம். முழங்கால் படித்து சரண்டர் பண்ணி இப்ப ஏசப்பா நம்பிக்கையோடு அவருடைய ஆவி ஆற்ற கொடுத்தாரு, பிதாவோட கொடுத்தாரு. அவர் எப்படி சொல்லியிருக்கார்? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது எடுக்கணும்னா நேரம் நான் என்ன செய்வேன்? ஆவியை என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இல்லையா? அப்ப என் ஜீவனை நான் கொடுக்கிறபடினா இப்படிதான் என் இடத்துல அன்பா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப ஜீவன் தான் ஆவி. அந்த ஆவி அவர் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது, திரும்ப எடுத்துக்கொள்றதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் இஷ்டப்படி செய்ய அவர் இஷ்டத்தன்மை கொடுக்கறதுக்கு அவங்க இஷ்டப்படி நீங்க எதனாலும் செய்யலாம். சர்ச்சைக்கு வரலாம் வராம இருக்கலாம், திடீர்னு எதிர்த்து போகலாம். ரொம்ப நீங்க குறுப்படிக்குது, ஆனாலும் உட்கார்ந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இல்லையா? அதோட பிள்ளைகள் ரொம்ப வாலிப தம்பியெல்லாம் ரொம்ப வெரி குட். தம்பிகளுக்கு கைதுமா ஸ்தோத்திரம். 100 மார்க் போடலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, பொறுமையா உட்கார்ந்து கேட்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறோம். முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் முடிவெடுக்க
ஒவ்வொரு காரியத்தையும். அல்லேலூயா. அப்ப முடிவெடுக்கிற எதுவானாலும் அவர்கிட்ட நம்பி விட்டு கொடுத்தோம்னா அவருக்கு அதை இயேசு என்ன செஞ்சாரு, தானுக்கு எடுத்து கொடுக்கவும் அதிகாரம், எடுக்கவும் அதிகாரம் உண்டு. இஷ்டம் போல இயேசு செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா பூமியில வாழும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவோட வார்த்தை கேட்டு 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 செஞ்சாரு. இப்ப ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவின் இடத்துல நமக்கு மாதிரி, பிதாவே உடைய கைகளில் நாமே ஒப்பு கொடுக்கிறேன் கையில கொடுத்தாரு. பிதா தன்னுடைய ஜீவனை ஆண் கையில கொடுத்தாரு. நீங்கள் கூட நீங்க ஒரு 80 வயசு 90 வயசு ஆகும் பொழுது மறிக்கும் போது ஆற்றல் ஆவியை கொடுத்து மறிக்கிற கடைசி ஆற்ற பிதாவே என்னுடைய கையில் நான் எப்போ வைக்கிறேன், நான் பரலோகத்துக்கு வந்து சேரணும்ப்பா, இருட்டுக்குள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், பாதாளத்தில் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பரிசுத்த அறிவை பாதாளத்தில் விடி. அதுக்கு நான் தாவீது சொல்றார். சங்கீதம் 34 தாவீது சொல்றார், தேவனே நம்முடைய கையிலே நான் வைக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும். எப்போனாலும் ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா டக்குன்னு ஆவியை வைக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு ரெடியா தான் இருக்கிறீங்க, பார்க்க போகலாம். ஆனால் நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போங்க. அல்லேலூயா. ஒரு 500 பேர் லட்சத்து ரூபாய் எடுத்துட்டு ஸ்தோத்திரம், ஒரு 500 பேர் ஞானஸ்நானம் கொடுக்க வச்சுட்டு போங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க போகணும். அல்லேலூயா. இப்ப இயேசு எத்தனை வயசுல முடிச்சாரு? 33 வயசுல. ஆனா நம்மளும் என்ன செய்யணும், நல்லா ஒரு சரீரத்தோட நல்லோடு கூட சரண்டர் பண்ண. இரண்டாவது காரியம், அவர் பிதாவிடத்தை அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்புறம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தார். நம்பிக்கையோடு கூட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நாமே முழுவதும் நம்பிக்கையோடு கூட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம ஆவிய கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. சரி, இது எல்லாவற்றுக்கும் மேல ஆவியை எப்படி ஒப்பு கொடுத்தார்? பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். உங்க ஆவியை கடைசி நேரத்துல ஏசப்பா என் ஜீவன் எடுத்துக்கொள்ளணும்னா நம்ம ஜீவன் என்ன இருக்கக்கூடாது, அடுக்கடிச்சு கன்றாவி ஆரம்பிச்சுன்னா ஐயோ அவர் கையில வாங்குவாரா சொல்லுங்க. உங்க கையில அசுத்தமான ஒரு பொருளை, ஒரு சாக்கடையில கிடக்கிற பொருள் எடுத்து உங்க கையில கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. இந்த அப்படி இப்படின்னா என்ன வச்சுட்டு போயிருக்கீங்க. அதே போல நம்ம பிதாவிடத்தில் நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆவியை கரைபடாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவர்கிட்ட எப்படி கொடுக்கணும், சுத்தமா தூய்மையா பிதாவே கையிலே அது இருக்கிறவங்களுமே. அப்ப என்ன செய்யணும், அவரிடத்திலே அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது ஆவி பரிசுத்தம். அல்லேலூயா. அப்படி நம்மளே என்ன செய்யணும், பரிசுத்த ஒரு மனிதன். அப்ப நம்முடைய ஆவி ஆத்மாவான் ஆவி அப்படியே பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து நாம் ஆவியை பெற்றோம். தேவனிடத்திலிருந்து இந்த ஆவியை அவருக்கே கொடுத்தோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க என்ன செய்றார், முழுவதுமா தன்னை கமிட் பண்ணி முழங்கால் படுதான். நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை முழுவதும் சரண்டர் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லி நம்ம முழங்கால் படிட்டு என்ன செய்யறோம், தேவனுக்கு நம்மள முழங்கால் படப்படதான் நீங்க எதை காட்டுறது, ஏசப்பாவுக்கு நான் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் இல்லையா. ஒரு போர் வீரன் வந்து அந்த எதிர்நாட்டு சரணடையும் முழங்கால் போட்டோன்னா அவனை ஒரு போதும் சுட முடியாது. அப்படி சுட்டானா அவனுக்கு வைத்தியக்காரன் அவன் தான் தண்டனை புரியும். நம்ம ஆண்டவருக்கு முழங்கால் படி போட்டோம்னா நம்ம பிரச்சனைகள்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அல்லேலூயா. கையை தூக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்க, ரெண்டு கையும் அந்த குற்றவாளி கையை தூக்கிடுவாங்க. நான் இன்னும் சரண்டர் இடத்துக்கு உடனே அவங்க சுட முடியாது, சுட மாட்டாங்க. கையை தூக்கணும்னா சுட மாட்டாங்க. கையை நீட்டாதவனா தான் சுடுவாங்க. அவன் திருப்பி எதை எடுத்து சுட்டுவான்னு புரியுது அவங்களுக்கு. அப்போ ரெண்டு கையும் ஆண்டவரே ஊழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நிறைய இடம் போலீஸ் அப்படி போலீஸ் குற்றவாளி துரத்தி திருத்தி வரும். 10 கொலை பண்ண 10 வெடிகுண்டு வெடிச்சவன கூட கையை தூக்கினானா அவனை ஒன்றும் செய்ய மாட்டாங்க போலீஸ். அப்படியே பிடிச்சிட்டு அமைதியாக இருக்கும். அதே போல நம்ம ஆண்டவர் அடிக்க மாட்டார், பழி வாங்க மாட்டார். புரியுது அவங்களுக்கு. ஆனா அவன் கையில ஒப்பு கொடுக்கலன்னா தான் அவனை அடி அடி நடிச்சு அவனை கெட்டி போட்டு கொண்டு போவாங்க. ஆனா ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு, நமக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனா போலீஸ் தண்டனை கொடுக்கும், சரணம் பண்ணலாம். ஆனா இந்த தேவனிடத்துல வந்து நம்மளை முழங்கால் படித்து நம்ம கையை உயர்த்தி நம்முடைய ஆவி ஆத்மாவை அவர்கிட்ட கொடுத்தோம்னா எல்லா தண்டனையும் க்ளோஸ் பண்ணி நம்ம பரிசுத்தமா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு காட்டுவாங்க. எல்லாருக்கும் முழங்கால் படித்து
நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக மீட்கும் பொருளாக உம் ஜீவன் தந்தீரையா, மீட்கும் பொருளாக உம் ரத்தம் சிந்தினீரே, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க, எங்களை சக்கமானி எங்களை வாழ வைக்க, சிலுவையின் பலியானே ஊற்றி பார்த்ததினாக விலைக்கு கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினாக பிடிக்க போறோம், விலைக்கு கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா என்னையே உமக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன், நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, உள்ளம் உடனே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளம் உடனே உமக்கு தந்தேன் ஐயா, கள்ளக்கபடி இல்லாமல் காத்துக் கொள்ளும் ஐயா, கள்ளக்கபடி இல்லாமல் காத்துக் கொள்ளும் ஐயா, கல்வாரியே கல்வாரியே ஒப்பற்ற கல்வாரியே 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 கல்மணமாசிரும் கல்வாரியே எல்லாம் ஆண்டவரே கல்வாரி கல்மணம் வருகை செய்தது கல்வாரி கருணை தேவன் கல்வாரி ரத்தம் சிந்தி முழு ரத்தத்தில் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் கல்வாரி அன்பை கல்வாரி அன்பை கற்கள் கலக்கிறது தெய்வீக கல்வாரி, என்னை மாற்ற வந்த கல்வாரி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கல்வாரிக்கு நேரா ஒப்பு கொடுக்கிறேன், கல்வாரிக்கு நேரா ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிங்க போறோம் நல்ல ஒரு சில நிமிடங்கள் எங்களுக்காக பரியாணி எங்களுக்காக மறித்து வீட்டோடு அன்புக்காக கடுமையா சொல்லி நன்றி எனக்காக எதிர்த்து சிந்தனை சொல்லி மனக்காட்படி பிடிக்குமா ஒப்பு கொடுத்த எல்லாரும் வாய்ப்படிகள் எல்லாம் கேட்பாளர்கள் படிப்பு அல்லது படிக்க போற எல்லாருக்கும் கடைசியா அவங்க அண்டவரை இதெல்லாம் பிடிக்கும் என்று சொல்லி என் ஆவியை உனது கருத்தில் ஒப்புவிக்கிறேன், என் ஆவியே என் ஆவியை உனது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சொல்றேன் அப்பா. ஆமாம் முழுவதும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி
கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், சுமந்து கொள்ளுமா. இந்த சூழ்நிலைகள் கஷ்டங்களையே சுமந்து தீர்த்து விட்டீர். சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டீர். அன்றைய வேதனையை சுமந்து தீர்த்து விட்டீர். அன்றைய எங்களுடைய கண்ணீரை நீ சுமந்து தீர்த்து விட்டீர். இப்படி ஆசீர்வாதம் சிலுவையிலிருந்து இப்பொழுது ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஜீவன், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. நீர் அந்த கசப்பை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்கள்கிட்ட இருக்கிற விஷத்தை எடுத்துக்கொண்டு அன்றுவரே எங்களுக்கு ஜீவனை தருகிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். முந்தைய நாம் உயிரோடு எழுந்ததை நினைவு கூறுகிறோம். நன்றி. அதற்கு நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்குங்க. இவ்வளவு நேரம் சிலையை பற்றி தியானம் செய்கிறாங்க. பெருமையா போகக்கூடாத ஆவியை கூப்பிடுவோம். சொல்லுங்க கடைசியா சொல்லி சிறுவர்கள் பெரியவர்கள் இயேசுவே என் ஆவி எப்படி கருத்து ஒப்புவிக்கிறேன். சொல்லுங்க இயேசுவே என் ஆவி எப்படி கருத்து ஒப்புவிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கிறேன். கரைத்தீரை இல்லாமல் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. கரையில்தான் இப்பொழுது கழுவுங்க. சொல்லிருங்க அன்றைய பாவங்களை கழுவி என் தூய்மையானதாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த திருடன் கைக்கு போகக்கூடாது, இந்த மனுஷன் கைக்கு போகக்கூடாது, இந்த மனுஷன் கைக்கு போகக்கூடாதுப்பா. என் ஆவியை 30 காலத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவருக்கே ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஏற்று நடத்துங்கப்பா. சொல்லிடுவோமா? சொல்லுங்க. ஒரு பரலோக பிரசன்னமே ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக செபிக்கிறோம். நாளையே இந்த பிள்ளைகள் 7 வார்த்தை தியானம் செய்கிறாங்க. பேசின பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இன்னும் வர திருவைகளை தந்து பேச வைங்க. இன்னும் நாட்களும் அந்த பிள்ளைகள் அனைவரும் பேசட்டும். கேட்ட ஒவ்வொருவரும் தேவ பலனை அடைவார்களாக, தெய்வீக சுகத்தை அடைவார்களாக. இப்பொழுது தெய்வீக சுகம் இப்பொழுது விளங்குவதாக. ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. அசுத்தங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. சரீரத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. எல்லா குறுக்கு வழி இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. அன்றுவரே சரீர கலைப்புகள் நீங்கட்டும். ஆவியில் இருக்கிற கலக்கங்கள் நீங்கட்டும். அன்றுவரே கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். அன்றைய வியாதிகள் நீங்கட்டும். குடும்ப பிரச்சனைகள் நீங்கட்டும். அன்றைய தம்பிமார் நல்ல ஞானம், படிப்பு, அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் உண்டாகட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மாணவர்களுடைய எதிர்காலம் அப்படி கையில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவிவனே சுச்சிகளை நினைவி அல்லேலூயா. ஆவி உன்னை தந்த தேவனுடைய திருமணம் முன்பதாக அதை அவருக்கு ஒப்பு கொடுத்து சொன்னீங்க. ஆவிவர்கள் அவங்க ஒப்பு கொடுப்பார்களாக. குடும்பஸ்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. சகோதர சகோதரி எல்லாருமே பிரசனப்பட்டாங்க. நன்றி. தேவையை சந்திச்சதுக்கு நன்றி. இன்னும் நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து அவருடைய அப்பா நிர்மலா உயிரோடு எடுத்து அதே போல நாங்கள் தியானிக்கு உதவி செய்கிறோம். ஈஸ்வரனுக்கு வந்து நன்றி சார் உதவி செய்யுங்கப்பா. விசேஷமா அழகாக வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அந்த யாவரையும் ஆசீர்வதி. சகல துதிக்கு நாம் மேலாக செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையை தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. துதிக்க நாம் மேலாக ஒரு கேஸ் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் ஒரே வசனம். ஆத்மாவே கர்த்தர். ஆமென். இது திருவிருந்து ஆராதனை ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கொஞ்சம் பின்னாடி ஞானஸ்தானம் எடுத்தவங்க உங்களுக்கு யாரும் பெயராதீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு நல்ல மோர் இருக்குது, அப்புறம் பயிர் இருக்குது. பின்னாடி உட்காந்து சின்ன பிள்ளைகள் முடிஞ்சா கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் சாப்பிட்டு சீக்கிரம் முடிச்சிடுவோம்.